இந்த மாதிரி மாவட்டத்தில் காய்க்கும் போது இதனுடைய பிரிக்ஸ் அளவு அதிகமாக 30 வரைக்கும் இருக்கு. 30னா ரொம்ப அதிகம். ஆமாம், தேன் பல அளவுக்கு இனிப்பு கூடுதலாக கூடக்கூடிய ஒரு சிறந்த ரகம். இந்த பழத்தில் பாருங்கள், அதை சக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூஞ்சின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடங்களையும் ஒரு பேர் சொல்லுவாங்க. இது வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அளவும் கம்மியாக இருக்குது. சுளையோடைய சைஸ் தான் பெருசாக இருக்கு பாருங்கள். ஒரு சுளையும் ஒரு பலாப்பழம்னா இதே மாதிரி இருக்கணும், இந்த ஷேப் வரணும். அருமையாக இருக்குது பழம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணன். சென்னை கூடாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரிக்கு இன்றைக்கி பலாமகன் சொல்லக்கூடிய ஹரிதாஸ் சார் வந்திருக்காங்க. அவங்க நிறைய பலாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நர்சரிக்கு நிறைய செடிகளும் சப்ளை பண்ணுறாங்க, நிறைய ஆலோசனைகள் சொல்கிறாங்க. அந்த பலாவை பற்றி கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் நிறைய தகவல்களை சொல்கிறாங்க. அவங்க இன்றைக்கி நம்ம சும்மா வரல, வெறுங்கையோடு வரல, நிறைய பலாப்பழங்களையும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதம் வந்து நமக்கு பலாப்பழம் சீசன் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சு இல்லையா. இப்போ இந்த பாலூர் ஒன்று பலா இது சார், இந்த பலா ரகத்தை பற்றி சொல்லுங்கள் சார். பாலூர் ஒன்று ரகத்தை பற்றி. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 8 ரகங்கள் இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. சரி. அந்த 8 ரகத்தில் வருஷம் பூரா காய்க்கிறது ஒரு 2 ரகங்க. இதெல்லாம் பாலூர் 1, பெரியகுளம் 2. சரி. பெரியகுளம் 2 ரிலீஸ் பண்ணி ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. செடிகள் கிடைக்கிறது சிரமம் இருக்கு. இது பாலூர் 1 1992 ரிலீஸ் பண்ணி இப்போ எல்லா இடத்துலையும் பரவுதல் இருக்கு. சரி. இதனுடைய சிறப்பு என்னன்னா வருஷத்துக்கு 2 முறை காய்க்கும். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? ஏன்னா பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. ஆனால் நமக்கு சீசனில் தான் கிடைக்குன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். இப்போ 2 சீசன்லேயே கிடைக்குன்னா இந்த ரகம் ஒரு நல்ல சிறந்த ரகம் தானே. வணிக ரீதியாக ஒரு சிறந்த ரகம், ஏன்னா உற்பத்தி திறன் அதிகம். அடுத்தது வந்து இது பிஞ்சா சமைக்கிறதுக்கும் ஏற்றது, சமையலுக்கும் ஏற்றது, டேபிள் பர்பஸ் சுளையாக சாப்பிட்றதுக்கும் ஏற்ற. இப்போ பிஞ்சுகளும் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மருத்துவ குணம் நிறைய இருக்கிறதுனால பலாக்காயை வந்து சமைச்சு அதை சாப்பிடும்போது ஒரு தனி ருசி கிடைக்கிறதுனால வித்தியாசமான ருசி. இது என்னன்னு எல்லாருமே ஒரு கல்யாண வீட்டில் கூட சாப்பிட்டோம்னா இது என்ன கூட்டு இல்லைன்னா என்ன பிரியாணின்னு கேட்குற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ருசியை கொடுக்கறதுனால எல்லாருமே விரும்பி இப்போ காயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்லேயே அது கிடைக்குது. பாலூர் 1 பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷத்துல சார் காய்க்க ஆரம்பிக்கும்? இது 4 வருஷத்துல. 4 வருஷம் ஆகும். நல்ல பராமரிப்புனா 3 வருஷத்துல காய்க்கும். அதான் நல்ல மண் வளம் இருந்து சத்து இருந்ததுன்னா 3 வருஷத்துல காய்க்கும். இப்போ நிறைய வரக்கூடிய கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா பலாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிஞ்சுகள் கம்மியாக பிடிக்குது, அப்படி இல்லைனாக்கா காய்கள் பிஞ்சு நிறையா உதிர்ந்துருது, அந்த மாதிரி குறைகள் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தீர்வாக என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, புதுசாக பயிர் வைக்கிறவங்க பல வருஷங்களாக பயிர் வைக்காத பூமியில் பயிர் வைக்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாதனால அந்த மாதிரி காய்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது, அந்த சைஸ் வராது, உதிர்றதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ஒருங்கிணைந்த பராமரிப்பு முறையில் நீர் தேவை ஒரு பங்கு, குறைஞ்ச நீர் தேவை தான் இதுக்கு தேவை. அடுத்தது வந்து சத்துக்கள் தேவை. அதாவது என்ன சொல்கிறதுன்னா மார்ஜினல் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வளமான மண், வளம் குறைஞ்ச மண். வளம் குறைஞ்ச மண்ணில் இதை கொண்டு போய் சேர்க்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்களை என்ன பண்ணணும்னா செடிக்கு அருகாமையில் வேர்கிட்ட நிறைய கொடுக்கணும். மக்கு உரம், குப்பை உரம், புண்ணாக்கு, பஞ்சகாவியம், இந்த மாதிரி இதெல்லாம் இயற்கை உரங்களை நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா அதனுடைய வளர்ச்சியும் வேகமாக இருக்கும், விரைவில் வந்து காய்ப்புக்கும் வரும். ஆமாம் சார். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எத்தனை கிலோலேருந்து எத்தனை கிலோ வரைக்கும் வரும்? இதுக்கு சராசரி இதனுடைய எடைன்னு பார்த்தோம்னா 12 கிலோ. 12 கிலோ ஆவரேஜாக. ஆமாம். அந்த சராசரி எடையை வந்து நம்ம இடம் அதிகமாக வேணும்னா, அதாவது பிஞ்சு விடும்போது மரத்தினுடைய கெப்பாசிட்டியில் ஒரு 1/4 பங்கு குறைக்கணும், எண்ணிக்கை குறைச்சி விடணும். பழத்தினுடைய எண்ணிக்கை குறைச்சோம்னா பழம் பெருசாக வரும். சின்னதாக இருக்கும்போது எண்ணிக்கை குறைச்சோம்னா பெருசாகும். உங்களுக்கு சின்ன பழமானா எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆமாம். ஓகே. சரி சார், கட் பண்ணி பார்த்தோம். கட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த பழத்தில் பாருங்கள், அதை சக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூஞ்சின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடங்களையும் ஒரு பேர் சொல்லுவாங்க. இது வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அளவும் கம்மியாக இருக்குது. சுளையோடைய சைஸ் தான் பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு சுளையும் ஒரு பலாப்பழம்னா இதே மாதிரி இருக்கணும், இந்த ஷேப் வரணும். அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட ஞாபகம் வருது. அதெல்லாம் நம்ம வீடுகளில் வளர்ந்தது. இது வந்து அதில் தேர்வு பண்ணது தான். இது வந்து ஹைப்ரிட்லாம் கிடையாது. நிறைய பேர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னொடனே என்னென்னா இது எப்படியோ ஒரு ஹைப்ரிட் பண்ணி இதை நல்லா ஆக்கிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம அந்த பழைய காலத்தில் சாப்பிட்ருப்போம் இல்லையா, வீடுகளில் சாப்பிட்ருப்போம். பெரிய பெரிய சுளைகளாக பெரிய பெரிய பழங்கள் பறித்து சாப்பிட்ருப்போம். அதில் தேர்வு பண்ணி அதுக்கப்புறம் இது எப்படி சார் தேர்வு பண்ணது, எந்த ஊருங்கிறத சொல்லிடுங்க. இந்த பாலூர் 1 பண்ருட்டி அருகாமையில் உள்ள பணிக்கங்குப்பம் கிராமத்திலேருந்து தேர்வு பண்ணது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஒரு பேரை சொன்ன உடனே இது ஏதோ ஹைப்ரிட் நினைப்பாங்க. இது பண்ருட்டி பலாவில் தேர்வு பண்ண ஒரு ரகம் தான். சுளைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த ஷேப்பு வச்சு, இந்த வருதுலேயே அந்த கோடு, இதை வச்சு நான் பொதுவாக கணிப்பேன். இப்போ இதனுடைய சுளைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்கள் அந்த திக்னஸ், இந்த சுளையோட திக்னஸ் இதே மாதிரி இருந்தால் தான் ருசி நல்லா இருக்கும். பொதுவாக நானே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, அதாவது குறிப்பிட்ட காலம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் ஊர் பலா தான் ரொம்ப விசேஷம். ஆனால் நாகர்கோயிலில் நிறைய பலாமரம் உண்டு, எங்கள் வீட்லேயும் நிறைய பலாமரம் உண்டு. அப்போ அதை சாப்பிட்டு நம்ம சின்னதுலேருந்து சாப்பிட்டு பழகினால இதை விட்டால் நமக்கு தமிழ்நாட்டில் எங்கே கிடையாதுன்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பாலூர் ஒன்று பலாவை நான் சாப்பிட்டேன். உண்மையிலே அது பண்ருட்டி பலா ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுவும் இந்த பாலூர் ஒன்று ரொம்ப ஸ்பெஷல். இதில் என்ன ஒரு சிறப்பு சொல்லிடுறேங்க. பலா வந்து வறட்சியான பகுதியிலையும் வரும், குறைஞ்ச தண்ணியிலையும் வரும். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது செயல்திறன் பார்க்க போனோம்னா, மழை அதிகமாக பெய்கிற இடத்துல மிதமான சுவை, மழை குறைவாய்ப்பு கூட, அதாவது குறைவாய்ப்பு கூட தருமபுரி இந்த மாதிரி மாவட்டத்தில் காய்க்கும் போது இதனுடைய பிரிக்ஸ் அளவு அதிகமாக 30 வரைக்கும் இருக்கு. 30னா ரொம்ப அதிகம். ஆமாம், தேன் பல அளவுக்கு இனிப்பு கூடுதலாக கூடக்கூடிய ஒரு சிறந்த ரகம். மானாவாரிக்கு இருக்கும், வறட்சியான பகுதிக்கு போனோம்னா இந்த பலாவினுடைய பெருமை இன்னும் கூடும், சுவையும் கூடும், ருசியும் கூடும். ஆமாம், ருசி கூடும். சார், இந்த பாலூர் பலாவை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் காய்க்குன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அது கணக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே காய் இருக்குமா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இருக்குமா? அதாவதுங்க, இருபருவ ரகம் அப்படின்னாலே 12 மாதத்தில் ஒரு 2 மாதம் மட்டும் அந்த இடைவெளி இருக்கும். அது எப்போன்னு சொல்ல முடியாது. அதாவது தட்பவெட்ப சூழ்நிலை, தண்ணீர் பாய்ச்சுதல், அந்த சீதோஷ நிலை, மற்ற பராமரிப்பை பொறுத்து 10 மாதத்தில் பிஞ்சோ காயோ முத்தம் தான் இருந்துட்டு இருக்கு. 2 மாதம் மட்டும் அதுக்கு இடைவெளி. ஆமாம், நமக்கு எப்பவுமே பழம் கிடைக்கணும்னா அந்த பாலூர் ஒன்று நடலாம். சிறந்த ரகம். அதாவது எப்பவுமே பழம் கிடைக்கிற மாதிரி நம்ம நாட்டு ரகங்களே நிறைய இருக்கு. இந்த உயர் விளைச்சல் ரகம் மட்டும் இல்லை, சில வீடுகளில் பார்த்துருப்போம் அந்த மரங்கள். எங்கள் வீட்லேயும் அப்படி ஒரு மரம் இருந்தது, அதான் நான் திருப்பி சொல்கிறேன். இருக்கு. ஏன்னு கேட்டால் அது காய்ச்சி முடிஞ்ச உடனே திருப்பியும் உடனே பூ எடுத்து திருப்பியும் காய். அதாவது அந்த மாதிரி குணங்கள் பலாவுக்கு இருக்கு. பலாவில் 1 போக பலா, 2 போக பலா, 3 போக பலான்னு 3 போகம் இடைவெளியே இல்லாம காய்க்கக்கூடிய ரகங்கள்லாம் இருக்கு. இன்னும் அது தேர்வு பண்ணப்படாமல் இருக்கு, பண்ணிடுவோம். ஆமா, அதான் நாட்டு ரகங்கள் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் மக்கள் கொண்டு வரணும். அது உங்களை மாதிரி ஆட்களால தான் கொண்டு வர முடியும். அதுக்கான முயற்சிகள் தான் இருக்கும். கண்டிப்பா பண்ணுங்க. நன்றி சார். வந்து இந்த பாலூர் பலாவை நம்ம நர்சரிக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து அதை சாப்பிட்டு கொண்டு மகிழ்கிறோம். நன்றி. மேடம், பலாச்சோளம் சாப்பிட்டீங்க இல்லையா? பாலூர் ஒன்று, இது ஒன்று. ஆமா, இந்த பண்ருட்டி பலா எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப இனிப்பா தான் இருக்குது. சாதாரணமா நாங்க கடையில தான் வாங்கி சாப்பிட முடியும். கடையில வாங்கி சாப்பிடுறத விட இது நல்ல இனிப்பா இருக்கு. பொதுவா எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான், கடையில வாங்கி சாப்பிடுறத விட பழங்களை பொதுவா நம்மளே விளைவிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம சுவையோட இருக்கும். அது மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அருமையா இருக்கு பழம். அருமையா இருக்கா? நீங்க நீங்க பலா செடி வாங்கணும்னு வரல இல்லையா? இல்ல, பலா செடி வாங்கறதுக்குலாம் வரல. நான் வேற செடிங்களாம் வாங்கிட்டு வந்தேன். சரி. பட் என்னன்னா, நான் சாப்பிடுவேன். பழம் நல்லா இல்லைன்னா நான் 100 ரூபா கொடுத்து வாங்கினாலும் அந்த பழத்துக்கு வெளில போட்டுருவேன். அது வாங்கி நிறைய போட்டுருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கா உங்களுக்கு? வேண்டாம், டோல் தாண்டும் போது வாங்குவேன். சரி, எந்த டோல் சொல்றீங்க? விழுப்புரமா? சரி, திண்டியோட விழுப்புரம் தாண்டி நடுவில் ஜங்ஷன்ல வாங்கினா பழம் நல்லா இல்லைன்னா நான் வாங்கிட்டேன்னா, காசு கொடுத்து வாங்கிட்டேன்னா தூக்கி போட்டுருவேன். அதான் இது போட மாட்டீங்க, இது நல்லா இருக்கு. இல்லை, இது பட்டா நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து என்ன கேட்க வந்தேன்னா, உங்ககிட்ட வந்து கேட்க வந்ததே வந்து என்னன்னா, இந்த செடி எங்கே இருக்கு? சரி, வாங்கலாம், அதுக்கு தான் கேட்க. சரி, ஓகே, செடி இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். ஓகே, நன்றி.